நம்மள முக்கால்வாசி பேர் ஜிம்முக்கு போனால் நான் ஸ்ட்ராங்குன்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வாழ்க்கை நம்ம ஜிம்மால் ரெடி பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனை நம்மள்ட்ட கொடுக்கும். ஹாஸ்பிட்டல் ரூமில் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க முடியாமல் போகலாம். நம்மளோட அப்பா அம்மா நம்மளை விட்டு போகிற நாள், நம்ம குடும்பத்தில் யாருக்காவது நம்மளோட உதவி தேவைப்படுற நாள், ஒரு பிரேக்கப். இந்த எல்லா சுச்சுவேஷன்லையும் லைஃப் வந்து நீங்கள் 6 பேக்ஸ் வச்சுருக்கீங்களா, நீங்கள் எவ்வளோ கிலோ வெயிட் தூக்குறீங்க, எவ்வளோ வேகமாக ஓடுறீங்கன்னு கேட்காது. லைஃப் கேட்குற ஒரே கேள்வி, உங்களால் அமைதியாக பதட்டத்தில் இருக்க முடியுமா? தன்னோட பிடிச்சவங்களை இழந்துட்டு தவிக்கிற உங்களோட குடும்பத்துக்கு ஒரு சப்போர்ட்டாக உங்களால் இருக்க முடியுமா? அடுத்து என்ன விஷயம் பண்ணணும்னு அந்த பதட்டத்தில் யோசித்து தேவையான விஷயத்தை உங்களால் பண்ண முடியுமா அப்படிங்கிறது மட்டும்தான் லைஃப் உங்கள்கிட்ட பார்க்கும். இதுதான் உண்மையான ஸ்ட்ராங். நம்ம நினைக்கிற மாதிரி 6 பேக்ஸோ மஸ்குலராக இருக்கிறதோ கிடையாது. உண்மையான ஸ்ட்ரென்த் என்னென்னா, உடஞ்சி போகாமல் எவ்வளோ ஒரு விஷயத்தை எவ்வளோ ஒரு கஷ்டத்துலேயும் நம்மளால் இருக்க முடியுமா, அதுதான் உண்மையான ஸ்ட்ரென்த். ஸ்ட்ரென்த்னா என்னென்னு தெரியுமா? கஷ்டம்னு உங்கள் ஃப்ரெண்டு ஃபோன் அடிக்கும் போது நைட் 2 மணியாக கூட இருக்கலாம், எடுத்து சொல்கிறா மச்சான்னு கேட்குற ஒரு இது இருக்குது பாருங்கள், அதுதான் உண்மையான ஸ்ட்ரென்த். நம்மளை சுற்றி யாருமே நம்மளை பார்க்கல, ஆனால் நம்மளுக்கு தப்பு பண்ணுறதுக்கு 99% வாய்ப்பு இருக்குது. நம்ம தப்பு பண்ணால் யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு ஒரு வாய்ப்பு இருந்தும், ஆனால் நான் தப்பு பண்ண மாட்டேன், நான் சரியான விஷயத்தை தான் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுதான் உண்மையான ஸ்ட்ரென்த். உங்களோட லைஃப் பார்ட்னர் ஏதோ ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல வரும்போது அதை கேட்டுட்டு 10 செகண்டில் இதாம்மா சொல்யூஷன் அப்படின்னு ஒரு கார்ப்பரேட் கார மாதிரி பேசாமல் உட்காந்து அமைதியாக அவங்கள லிசன் பண்ணணும், ஆக்டிவாக லிசன் பண்ணணும். அவங்க ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல வரும்போது உங்ககிட்ட சொல்யூஷன் எதிர்பார்க்கல, அவங்க உங்களை லிசன் பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க. அவ்வளோதான், as simple as that. அதை நீங்கள் பண்ணணும், அதுதான் உண்மையான ஸ்ட்ரென்த். லைஃப்பில் எல்லாரும் வெளியில் சொல்ல முடியாத ஒரு கஷ்டத்தை தாங்கிட்டு இருப்போம் நம்ம மனசுக்குள்ளே. அந்த கஷ்டத்தை தாங்கிக்கிட்டோம், அந்த கஷ்டம் நம்மளை சரி நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம ஒரு சரக்கு அடிக்கலாம், நம்ம ஒரு தப்பான வழியில் போகலான்னு நம்ம போகாமல், அந்த கஷ்டத்தை இருந்தும் நம்ம கரெக்டான வழியில் டிசிப்ளினாக நம்ம லைஃப்பை லீட் பண்ணணும். இதுதான் உண்மையான ஸ்ட்ரென்த். இது வீக்னஸ் இல்லை, இதுதான் கண்ட்ரோல். நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறோம், அதுதான் ஸ்ட்ரென்த். நம்ம எல்லாரோட வாழ்க்கையும் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட போகிற டேபிள் மாதிரி தாங்க. அது மொத்தம் 4 கால் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு கால் உங்களோட ஹெல்த்து, பணம், வேலை, ரிலேஷன்ஷிப் தான். இப்போ நம்மளாம் என்ன பண்ணுறோன்னா, டேபிளோட ஒரு காலை ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆக்கிறோம், நல்ல பணம் சம்பாதிச்சிடும், இல்லை நல்ல ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. என்ன புண்ணியம், ஒத்த காலில் இருக்க டேபிளில் கொண்டு போய் சாப்பாடை வச்சா என்ன ஆகும், கீழே விழுந்து உடையும். அதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கை. நான் வந்து நல்லா பணம் சம்பாதிச்சிட்டேன், ஓகே, நல்ல ஃபேமிலியை ஃபீல் பண்ணிட்டேன், ஓகே, ஆனால் மற்ற 2 ரெஸ்பெக்ட் மிஸ் ஆகுதே. 4 கால் இருந்தால் தானே டேபிள் ஸ்ட்ராங்காக நிற்கும். அதே மாதிரி தான் லைஃப்பும். உங்களோட ஈகோவோட பிக்கர் பர்பஸை ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். அது பாசிபிளாக இல்லையோ, ஒரு 1000 பேரோட வாழ்க்கையை நான் மாற்ற போகிறேன்னு ஒரு பர்பஸ் க்ரியேட் பண்ணலாம். அடுத்தவனோட வாழ்க்கையை நான் மாற்ற போகிறேன்னு நீங்கள் நினைக்கும் போதே உங்களோட ஹியூமனிட்டி அங்கே அதிகமாக போகுது. அப்போ உங்களோட பர்பஸ் பெருசாகும். நிறைய பணம் சம்பாதிக்கோங்க, ரியல் ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் பில்ட் பண்ணிக்கோங்க, டிசிப்ளினாக இருந்துக்கோங்க. முக்கியமாக உங்களோட எமோஷன்ஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். யார் வேணாலும் உங்களை ட்ரிகர் பண்ணலான்னு உங்களோட எமோஷன் இருந்ததுன்னா அது உங்களை எங்கேயுமே எடுத்துகிட்டு போகாது. ஸோ உங்களோட எமோஷன்ஸையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். பண்ணிங்கன்னா அந்த டேபிளில் ஒரு கால் வீக் ஆனாலும் மற்ற 3 கால் ஸ்ட்ராங்காக இருக்கும். லைஃப்பில் ஏதோ ஒரு பெரிய கஷ்டம் ஒரு விஷயத்தில் நம்ம நடந்தாலும், உங்களோட ஹெல்த் சின்னதாக பாதித்தாலும் உங்களோட ஃபேமிலி உங்களை தாங்கி பிடிக்கும். உங்களோட நீங்கள் சம்பாதிச்ச பணம் இதெல்லாம் உங்களை தாங்கி பிடிக்கும். ஸோ எப்பயுமே எல்லாத்தையும் பில்ட் பண்ணிக்கோங்க லைஃப்பில், ரதர் தென் ஃபோக்கஸிங் ஆன் ஒன்லி ஒன் திங். நீங்கள் எல்லோரும் ஒரு விஷயம் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேளுங்க. உங்கள் வாழ்க்கையில் எது உங்களை சுற்றி இருக்கவங்க ரொம்ப உங்களோட ஸ்ட்ரென்த்துன்னு நினைக்கிறாங்க, ஆனால் நீங்கள் தனியாக இருக்கும்போது அது உங்களோட வீக்னஸாக மாறுது. இப்போ நீங்கள் ஃபிட்டான பர்சனாக இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு டக்குன்னு கோவம் வரும். என்ன புண்ணியம், நீங்கள் வந்து நிறையா பணம் சம்பாதிக்கலாம், ஆனால் உங்களோட ஃபேமிலியோடையோ உங்கள் ஒய்ஃபோடையோ உங்களால் டைம் ஸ்பெண்ட் முடியாமல் போகலாம். உங்களை பார்க்குற எல்லாரும் இவன் ரொம்ப கான்ஃபிடென்ட் பர்சன் கூட சொல்லலாம், ஆனால் உங்களுக்குள்ளே மற்றவங்கள நம்மளை பெருமையாக பேசலையே அப்படின்னு ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்கலாம். எப்பயுமே ஒரு ரூமில் ஸ்ட்ராங்கான பர்சன் யாருன்னா அவன் ரொம்ப பெருசாகவோ சத்தமாக பேசுகிற ஆளாவோ இருக்க போகிறது கிடையாது. ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் யாருன்னா, நமக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது இவனுக்கு ஃபோன் அடிக்கலாம், இவன் இந்த கஷ்டத்துலேருந்து நம்மளை வெளியே கொண்டு வருவான்னு ஒருத்தவங்களுக்கு மைண்டில் நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் தான் ஸ்ட்ராங்கான பர்சன். நீ ஜிம்முக்கு போகலாம், பணம் சம்பாதிக்கலாம், எது வேணாலும் பண்ணலாம், ஆனால் குவைட்டாக உங்களை நீங்கள் பில்ட் பண்ணிக்கோங்க. யாருக்காவது தேவைப்பட்டால் அங்கே போய் நீங்கள் நில்லுங்க. அதுதான் ஸ்ட்ராங், அதுதான் ஸ்ட்ரென்த். பில்ட் தட் குவாலிட்டி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஆஸ் அ ஹியூமன் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுவோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.